நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். 26 காலத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு அலைன்ஸ் அமையணும் அப்படின்னா அண்ணாமலை தூக்கணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி விருப்பம். அதன்படி தான் நடந்துச்சு. ஆனால் வெளியே போன அண்ணாமலை இன்னும் குடைச்சல் கொடுக்குறாரு. இவ்வளோ சீட்ஸ் கேளுங்க அப்படின்னு இடையில வந்து அவர் என்ன சொன்னார்னா, தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி தோல்வியை கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அவரை தூக்கிட்டு என்டிஏக்கு வேற ஒருத்தர் தான் சிஎம் கேண்டிடேட் கொண்ட ஒரு அசைன்மெண்ட் அவர் கொடுத்தாரு. பட் அது ஏற்றுக்கல, அமைச்சர் ஏற்றுக்கல வைங்களேன். இப்போ ஷீட்ஸ் மூலமாக ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்துறாரு. இது எப்படி? இல்லை, மாநில தலைவராக இருந்து கொண்டுதான் அதிமுகவின் கூட்டணியை உடைக்க வேண்டும் என்கிற அவசியம் அண்ணாமலைக்கு கிடையாது. கட்சி தலைவர் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பின்பும் கூட அதிமுக கூட்டணியை உடைப்பதற்கான வேலை திட்டத்தில் அவர் தொடர்ந்து ஈடுபடுவதனுடைய ஒரு விளைவு தான் 84 சீட்டை எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்றது மூலமா கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். உங்களுக்கு வந்து அசலுக்கு வந்து நீங்க வந்து ஒரு கடையில் பொருள் வாங்க போறீங்க, அசலை கேட்டீங்கன்னா கூட அவன் அதிர்ச்சி அடைவான். நீங்கள் அசலுக்கு கீழே போய் கேட்டீங்கன்னா அவன் எப்படி வியாபாரம் ஆகும்? அது மாதிரி அரசியல் பேரம் படியாது. 84 சீட்டு கேட்பதன் மூலமாக மீண்டும் ஒரு முறை அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணியை உடைப்பதற்கு முயற்சி செய்கிறாரு. இதை பாஜகக்காரர்கள் கண்டுகொள்வது நல்லது. எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒருவர் இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டணியில் நம்ம மாட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு. மசால் வடைக்கு ஆசைப்பட்ட நம்ம ஒரு எலியை போல மாட்டிக்கொண்டோமே என்று நினைத்த போது அதிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு கேட்டை வந்து அண்ணாமலை திறக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். கேட்டை ஆட்ட வேண்டாம் என்று சொல்லவில்லை. கேட்டை அவர் ஆட்டுவதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி தப்பிப்பதற்கான இன்னொரு பாதையை தயாரிப்பார் நான் நம்புறேன். அண்ணாமலை எடுக்கிற முயற்சி அப்படிங்கிறது வந்து தன்னோட நலனுக்காக தான் எடுக்கிறாரு. கூட்டணி உடைச்சிச்சுன்னா திரும்ப நம்ம தலைவர் இல்லை அப்படிங்கிறத அந்த முயற்சி எடுக்கிறாரு. அது அப்படிதான் கொண்டு அதான் நோக்கமா? இது நீங்கெல்லாம் சொல்றதெல்லாம் பார்த்தா வந்து அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருக்கும் போல தெரிகிறது. ஏன்னா அண்ணாமலையினுடைய பிறந்த நாளைக்கு அந்த மவுண்ட் ரோடுன்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணா சாலை முழுக்க திராவிட செல்வன் அண்ணாமலைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு போஸ்ட் விட்டுறாங்க. அப்போ நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஏன்னா அண்ணா அறிவாலயம் பக்கத்துல எல்லாம் ஒட்டியிருக்காங்க திராவிட செல்வன் வந்து அண்ணாமலை அப்படின்ட்டு. அப்போ அது ஏன் நான் யோசிக்கிற போது அதுக்கான நியாயங்கள் எனக்கு கிடைச்சி. ஏன்னா அவர் தான் கேடி ராகவனுக்கு கேமரா வச்சார். எஸ்வி சேகரை அலற விட்டார். மோடியோட நான் டெய்லி பேசுவேன்னு சொன்ன எஸ்வி சேகர்கிட்ட அண்ணாமலையிட்டே பேச முடியாத ஒரு இடத்த உருவாக்கி கமலாலயம் பக்கம் வரவிடாமல் கேட்ட போட்டதன் மூலமாக அவர் அந்த பக்கம் அலற விட்டார். அப்போ எச் ராஜா வந்து அண்ணாமலையை பார்த்து அலறக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கே ஏற்பட்டுச்சு. அப்போ அங்கே கமலாலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ப்பன லாபிகளை வந்து வெடிவைத்து தகர்த்தார் அப்படிங்கிறதுனால அவருக்கு, அதனால தான் பாஜகவில் இருக்கக்கூடிய நான் பிராமின்ஸ்லாம் சேர்ந்து திராவிட செல்வன் அண்ணாமலைங்கிற பட்டத்தை அளித்தார்களோ அப்படிங்கிறதுக்கான நியாயங்கள் எனக்கு புரிபட்டுச்சு. அதனால் அண்ணாமலையினுடைய முயற்சி வந்து பாஜகவுக்குள்ளே இருந்து உள்ளிருப்பு வேலை செய்கிறார் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அவர் வந்து அதிமுக கூட்டணியை மீண்டும் வந்து பாஜகவோடு சேர விடாமல் பார்த்துக் கொள்கிற வேலையை சிறப்பாக செய்கிறார். அதனால் அவர் தொடர்ந்து 84 சீட்டை வலியுறுத்தணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். விருப்பமான என்டி அமைஞ்சிருக்கான்னு பேச வேண்டியது இருக்குது. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கூட்டணிக்கு போனதுங்கிறது விருப்பமானது பேச வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் யார் கூட கூட்டணி வைக்கிறது எங்களோட விருப்பம், மற்றவங்க கருத்து சொல்லக்கூடாது, சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியெல்லாம் இல்லை, இது வெற்றி கூட்டணிலாம் பேசுகிறாரு. ஒரு பக்கம் இது, ஒரு பக்கம் பேச அதே இன்னொரு பக்கம் கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக அமித்ஷா பேசின விருப்பத்துக்கு எதிராகவும் அந்த அரசியலுக்கு எதிராகவும் கருத்தும் சொல்கிறாரு. இதையும் சொல்கிறாரு, அதையும் சொல்கிறாரு. உண்மையிலே அவருக்கு இந்த கூட்டணியில் பையனுக்கு விருப்பமாக இருக்கார். அவர் என்ன தான் யோசிக்கிறார்? அவருக்கு அதிமுக கூட்டணிக்கு வந்து ஒரு சதவீதம் கூட விருப்பம் கிடையாது. இது ஒரு நிர்பந்த கூட்டணி. இவர்கள் தொடர்ந்து விசாரணை அமைப்புகளின் மூலமாக இவர்கள் நெருக்கடியை தந்து, தேர்தல் ஆணையத்தின் நெருக்கடி, அமலாக்கத்துறை நெருக்கடி, வருமான வரித்துறை நெருக்கடியின் வழியாக அமித்ஷாவின் மீது ஒரு கட்டாயப்படுத்துகிற ஒரு நிர்பந்தத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதிமுக வந்து ஒரு மிக மோசமான ஒரு நெருக்கடியில் தவிக்கிறது. இந்த நிலை நீடித்தால் அதிமுகவே வந்து மீண்டும் வந்து பல கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள்லாம் கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அமித்ஷா ஏற்படுத்திய அந்த நிர்பந்தம் என்பதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை எதிர்க்க முடியாத இடத்தில் அவர் மாட்டிக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அந்த எதிர்ப்பை வந்து உடைப்பார். அது முட்டைக்குள்ளேயே கோழி கடைசி வரைக்கும் இருந்துராது, முட்டையை உடைக்கும். ஒரு கூட்டுப்புழு வண்ணத்து பூச்சியாக மாறுவதுதான் இயற்கை நியதியை தவிர ஒரு வண்ணத்து பூச்சியின் ரெக்கையை பறித்து விட்டு மறுபடியும் கூட்டுப்புழுவாக மாறுவது என்பது இயற்கைக்கு முரணானது. பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டேன் என்று சொல்லுகிற போதே ஒரு கூட்டுப்புழு வண்ணத்து பூச்சியாக மாறியதை போல அதிமுக வெளியில் வந்துருச்சு. மறுபடியும் அமித்ஷா ரெக்கையை ஒடிச்சு கொண்டு வந்து இது புழுதான், இது வண்ணத்து பூச்சி இல்லைங்கிறாரு. ஆனாலும் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெக்கை முளைக்கிறது. எவ்வளவு தூரம் முளைக்க விடுவாங்கன்னு நமக்கு தெரியல. ஒரு வெகுஜன மக்கள் இயக்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அமைப்பை, அந்த தலைமையின் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், அந்த கட்சியின் மீது கூட விமர்சனம் இருக்கலாம். ஒரு விசாரணை அமைப்பின் மூலமாக நிர்பந்தப்படுத்தி ஒரு மாநில கட்சியை சீர்குலைக்கிற வேலையை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள்.
கூட்டணி ஆட்சி அமைக்கும், பட் கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. தம்பிதுரையெல்லாம் ரொம்ப காட்டமாகவே பேசுகிறார். அப்படிலாம் எதுவும் கிடையாது, அது தமிழக அரசியல் ஏற்றுக்கவே மாட்டாங்க அந்த மக்கள், அப்படி ஒரு அரசியலை ரொம்ப காட்டமாக பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? பேரறிஞர் அண்ணா அவர்கள் 69 மறைந்த போது அவர் கல்லறைக்கு போகிறதுக்கு முன்னாடியே தேசிய கட்சிகளுக்கான கல்லறையை கட்டிவிட்டு அதை அடக்கம் செய்து விட்டு தான் போயிருக்காரு. தமிழ்நாட்டிலே எந்த தேசிய கட்சியும் எழுச்சி பெறவே முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு வரைக்கும் நிலவுகிறது. காங்கிரஸை வீழ்த்தி விட்டு திமுக 67 ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து தேசிய கட்சியா திராவிட கட்சியா என்றுதான் அரசியல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் 72 எம்ஜிஆர் வந்தார், 2 திராவிட கட்சிகளுக்குமான போட்டியாக அதை மாற்றினார். அதற்கு பின்பு தேசிய அரசியல் என்பது காங்கிரஸ் அந்த இடத்திற்கு எதிர்க்கட்சி வரிசைக்கு கூட வர முடியாத இடத்திற்கு போய்விட்டது. அதற்கு பின்பு வந்த எந்த அரசியல் கட்சிகளுக்குமே அந்த வாய்ப்பே இல்லை. பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் தங்களுக்கான அரசியல் கட்சியாக யாருமே அதை கருதலை. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த புள்ள பிடிக்கிறவன் மாதிரியே வேலை செய்வாங்க. ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒரு ஆளை, இப்போ எல்முருகனை காமிச்சா ஏதோ அருந்ததியர்கள்லாம் இப்படியே அந்த பக்கம் பாஜகவில் மொத்தமாக வந்துருவாங்க, அதிகமானலாம் கட்சி நடத்துறது மூலமாலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கி தனக்கு வந்துடும்னு ஒரு தப்பு கணக்கு அவங்க போடுவாங்க. அதே மாதிரி நாடார் சமூகத்தில் அவங்க ஒரு வணிக சமூகமாக இருக்காங்க. இப்போ அதனால் அவங்களுக்கு அரசாங்கத்தினுடைய தயவு தேவைப்படும். அதற்காக அவர்களில் சில பேர் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர ஒட்டுமொத்த சமூகமுமே அவர்கள் பக்கம் விட்டது போன்ற ஒரு கற்பனையை அவர்களாகவே பொன் ராதாகிருஷ்ணன் மூலமாக, தமிழிசை சவுந்தரராஜன் மூலமாக உருவாக்கி பார்ப்பாங்க. இப்போ அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட், இதுக்கு முந்தின எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு தெரியும். சாட்டையடி புகழ் அண்ணாமலை போன்றவர்கள் செருப்பு அணிய மாட்டேன்லாம் சொன்னவர், வேறு வழியில் அவர் மீண்டும் செருப்பு அணியினார்னா திமுக ஆட்சி மீண்டும் வருவதை தடுக்க முடியாது என்பதை அவர் செருப்பு அணிந்து ஒப்புக்கொண்டார். நயினார் நாகேந்திரன் முன்னால் ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு உண்மையே அதற்குள்ளே இருக்கிறது. அவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, தலைகால சுற்றி பார்த்தாரு, சாட்டைகளை அடித்து பார்த்தாரு, எவ்வளவோ டைலாக் அடித்து பார்த்தாரு, எதுவுமே வேலைக்கு ஆகலை. அவரைத்தான், அதாவது தமிழ்நாட்டை மாற்றணும்னாரு, கடைசியில் அவரை மாற்றிட்டாங்க. அவ்வளோதான் அவர் கதை. இப்போ ஒரு ஆளை பிடிச்சிருக்கிறாங்க, நயினார் நாகேந்திரனை. அவருக்கு மறுபடியும் சாதி கணக்கு தான், சோசியல் இன்ஜினியரிங்மா பஞ்சாபிக்காரன். உலகத்தில் இன்ஜினியரிங்கிற வார்த்தை இவ்வளவு கேவலப்படுத்தணும் இவர் எதுவுமே கிடையாது. என்னடா சோசியல் இன்ஜினியரிங்னா, பிரித்தாலும் சூழ்ச்சி, ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகத்தோடு முட்டை விடுகிற, மோத விடுகிற ஒரு விதமான அரசியலை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்கிறது மூலமாக இப்போ முக்குளத்தோர்களை கொண்டு முன்னிலைப்படுத்தினோம்னு வச்சுங்க, பட்டியலின மக்கள் ஆட்டோமேட்டிக்காக பாஜக பக்கம் அந்த பக்கம் போக மாட்டான். கொஞ்சம் பேர் இருக்கிறவனும் தேவேந்திர குல வேளாளர்லேருந்து 50 பேருமே அப்பா ஜாமி இவங்க வேணாம்ப்பா அந்த பக்கம் ஒரு பெரிய கும்பிடா போட்டுருவாங்க. இப்படி சமூக ரீதியாகத்தான் அவங்க ஆட்களை அடையாளப்படுத்த முடிகிறதே தவிர அவர்களால் அரசியல்படுத்த முடியலை. அதனால் இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கூட்டணி ஆட்சின்னு அவர் சொன்னப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தபோது லேசாக காது அடப்பு இருந்ததா கேள்வி. அவருக்கு ரொம்ப ஜலதோஷம் பிடிச்சி இஎன்டி டாக்டரெல்லாம் போய் பார்த்து அன்னைக்கு லேசாக அவருக்கு காது அடைச்சிருந்துச்சு. மறுநாள் காது அடப்பு விட்டுருச்சு அமித்ஷா போனோன்னே. இப்போ அவர் மறுபடியும் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். அதனால் இது இஎன்டி டாக்டர் தான் சொல்லியிருக்கிறார், காது அடப்பு இருந்திருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை அதிமுகவினுடைய ஒரு முக்கிய பிரமுகர் எனக்கு வெளியில் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி இந்த தகவலை எனக்கு சொன்னார். அதனால தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ உட்காந்து. அதனால் கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கான தில் இருக்குல்ல, அது அமித்ஷா முன்னாடி மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையே தவிர அவர் போன முன்னாடி சொல்கிறதுக்கான தில் அவருக்கு வந்துருச்சு. அதனால் அவர் சொல்லிட்டார். மீண்டும் அதிமுக உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்கும், இலை சம்பந்தமான விஷயத்தை விசாரிக்கும்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க, நியூஸ் கிளம்பியிருக்கு. டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, விசாரணை ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. எதனால திடீர்னு விசாரணை? இவர என்டிஏக்குள்ள போயிட்டாரு, திடீர்னு விசாரணை. கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொன்னால் அப்புறம் தேர்தல் ஆணைய விசாரணை தானே அடுத்து பண்ண முடியும், வேற என்ன செய்ய முடியும்? அடியால் அனுப்ப முடியும் ஆட்டோவில் ஆள். தேர்தல் ஆணையத்துக்கு விசாரணை வரும், அமலாக்கத்துறை அனுப்பித்தானே கூட்டிகிட்டு வந்தாங்க. அவராக வந்தார் எடப்பாடி பழனிசாமி, அவராக வந்தாரா டெல்லியை நோக்கி? கிடையாதுல்ல. அமித்ஷா பார்க்க அவராக எங்கே வந்தார்? அவர் சம்பந்தி வீட்டில் ரைடை போட்டாங்க, 800 கோடி எடுத்தாங்க. அவர் என்ன செய்யறதுன்னு தெரியல. சம்பந்தியும் போய் கட்சியும் போய் கட்சியினுடைய பொக்கிஷங்களாக இருக்கக்கூடிய தங்கமணி ரங்கமணி எல்லா மணியையும் விட்டுட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? ஏழ்மையில் வாழ முடியாது, நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியாக நடத்துகிறோம் அப்படின்னு தானே அவர் டெல்லிக்கு போய் அவருடைய கட்சி அலுவலகத்தில் கண்ணாடிலாம் கரெக்டாக போட்டிருக்கிறாங்களா, கதவு போட்டிருக்கிறாங்களா, பாலிஷ் ஒழுங்காக பண்ணியிருக்கிறாங்களா, பாத்ரூமுக்கு ஒழுங்காக தண்ணி ஊற்றிருக்கிறாங்களா செக் பண்ண போன இடத்துல குறுக்க வந்துட்டார் அமித்ஷா. என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன இருந்தாலும் நாட்டுடைய உள்துறை அமைச்சர் கட்சி ஆஃபீஸுக்கு போகும்போது குறுக்க வந்துட்டாருங்கிறப்ப என்ன செய்ய முடியும் அவரால்? ஒரு அரசியல் பண்பாடு நாகரிகம் மிக்க ஒரு எடப்பாடி பழனிசாமி. அதனால 2 வார்த்தை பேசிட்டு வந்தார். அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவர் இங்கே வந்துட்டார். எங்கே? ஐடிசி ஹோட்டலுக்கு வந்துட்டார். இங்கே வந்துட்டார். வந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு? நாங்கள்லாம் ஒன்றா கூடிட்டோம், கூட்டணின்னு சொல்கிறதுக்கு பதிலாக டங்கு சிலிப்பாகி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இவன் சொல்கிறான்.
இப்போ இந்த வலது இந்த பாஜக காரங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்போ தான் இந்த முளைச்சி 3 இலை விடலேம்பாங்க. இப்போ தான் ஒரு 4 எம்எல்ஏ வரைக்கும் வந்திருக்கு. ஒரு 11%, அது நாடாளுமன்ற கணக்கு. அது கூட வந்து சட்டமன்ற கணக்கில் செல்லுபடியாகாது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் வேற வேற கணக்கு. ரெண்டுக்கு வந்து இந்த இட்லிக்கும் தோசைக்கும் ஒரே மாவுங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நாடாளுமன்ற தேர்தல் கணக்கு வேறு, சட்டமன்றத்திற்கான கணக்கு வேறு. அதனால ஒரு 10% தாண்டிட்டோம். நம்ம வந்து நோட்டாவுக்கு கீழே இருந்தோம், இப்போ நோட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம், ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூட்டணி ஆட்சி ஏன்டா சிங்கம் படுத்துருச்சுன்னா சுண்டலி மேலே ஏறி மச்சாமுறை கொண்டாடுமான்ற மாதிரி இவங்க வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட எடப்பாடி பழனிசாமியை பற்றி போதிய அரசியல் அறிவு பல பேருக்கு இல்லை. அவரை யாரெல்லாம் அரசியலில் விதைத்தார்களோ அவர்களையெல்லாம் புதைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டு வருவார். அவரை வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு அரசியல் கூறிய யார் தெரியுமா? செங்கோட்டையன் தான். செங்கோட்டையனை தான் அவர் முதலமைச்சர் தேர்வில் முதல்ல கழி பண்ணி விட்டார். அவரை யார் நியமித்தாங்க? சசிகலா தான் வந்து கோவாத்தூரில் வந்து ஜனநாயக திருவிழாவில் வந்து அவர் ஒரு பெரிய கொண்டாட்டத்திற்கு நடுவில் வந்து ஹோலி பண்டிகை மாதிரி கொண்டாட்டம் நடந்தது. அந்த கொண்டாட்டத்துக்கு நடுவில் அவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். சசிகலா சோழியை முடிச்சாரா இல்லையா? ஓபிஎஸ்னால முடிஞ்சா? சசிகலாவை வந்து ஒன்றும் இல்லாமல் அரசியலில் ஆக்க முடிஞ்சா ஓபிஎஸ்ஸால்? முடியலையே. ஓபிஎஸ்ஸால் அரசியலில் ஒருத்தர் ஒழித்து கட்ட முடிஞ்சுன்னா தன்னைத்தான் அவரால் ஒழித்து கட்ட முடிஞ்சதை தவிர பிறரை ஒழித்து கட்ட முடியல அவரால். அதனால் அவர் என்ன பண்ணார்? சசிகலாவை வந்து சிறைக்கு போன பின்னாடி அது ஓங்கி அடிச்சிச்சு சமாதி மேலே, ஜெயலலிதாவுடைய நினைவு சமாதி மேலே அடிச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு வீரமங்கை வேலுநாச்சியார் மாதிரி சவால் விட்டுட்டு போன ஆளை திருப்பி வந்தால் சத்தமே இல்லாத ஆளாக மாற்றினது யார்? எடப்பாடி பழனிசாமி மாற்றினார். என்ன அதிகபட்சம் என்ன உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்குது, என்ன ரகசியங்கள் இருக்குது, என்ன தஸ்தாவேஜுகள் இருக்குது, பிரமாண பத்திரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எங்கே இருக்குது? கோடநாட்டில் தானே இருக்குது. கரெக்டாக கட் பண்ணு, காவல்காரனை தூக்கி வெளியே போடு, 2 பேரை குத்து, உள்ளே பூந்து அடித்து உடச்சி தூக்கிட்டு வந்துட்டார்ல. தூக்கிட்டு வந்து சசிகலா வரலாறு முடித்து விட்டாரா? ஓபிஎஸ் இரட்டை தலைமைன்னார்ல, அவர் சோழியை முடிச்சாரா? இப்போ அமித்ஷா சோழியை முடிக்கிறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு. இது தெரியாமல் பிஜேபிக்காரங்க, அதாவது அமித்ஷா இந்திய அளவிலே மிகப்பெரிய சகுனி என்றால் மாநில அளவிலே மாபெரும் சகுனியாக எடப்பாடி பழனிசாமி திகழ்கிறார். 2 சகுனிகளுக்கு மத்தியிலே நடக்கிற இந்த சூதாட்டத்தில் இது போராட்டம் கிடையாது. ஏன்னா சகுனிகள் ஒருபோதும் நம்மை போருக்கு அழைப்பதில்லை, அவர்கள் நம்மை சூதுக்கு தான் அழைப்பார்கள். அமித்ஷாவும் சூதுக்கு அழைக்கிறார், எடப்பாடி பழனிசாமி சூதுக்கு அழைக்கிறார். இந்த சூதாட்டத்திலே வெல்ல போவது யாரு, ஜெயிக்க போவது யாரு அப்படின்னு ஒரு போட்டி நடக்க போகிறது. இப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் போடுறாரு. விடுவோமா? கூட்டணி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வரமாட்டோம்னு உறுதியாக தெரிஞ்ச முன்னாடி விஜய் அறிவிச்சார்ல மாநாட்டில். அதை வரைச்சுனாலாம் இந்த பலூனில் ஊசி குத்துற வேலையெல்லாம் பண்ணார்ல, பல பேர் உசு பேத்தி விட்டாங்கல்ல. என்னைக்கோ திருமாவளவன் பேசினார், கூட்டணியில் எங்களுக்கும் அதிகாரம் வேண்டும், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் வேண்டும்னு அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்டெல்லாம் இப்போ போட்டு விட்டாங்க. எக்ஸ்தலத்தில் போட்டு எவ்வளோ குழப்பம் பண்ணாங்க. அப்பயே செல்லூர் ராஜ் என்ன சொன்னார்? அப்துல் கலாம் மறைந்ததற்கு பின்பு அரசியல்வாதியாகவும் விஞ்ஞானியாகவும் திகழக்கூடிய செல்லூர் ராஜ் என்ன சொன்னார்? கூட்டணி ஆட்சி ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? செல்லூர் ராஜ் சொன்னார்னா என்ன அர்த்தம்? எடப்பாடி பழனிசாமிக்கு டப்பிங் கொடுக்குறதுன்னு அர்த்தம். அதுன்னு சொந்த கருத்து. அது சொந்தமாக யாருக்குமே கருத்து இல்லாத கட்சி அதிமுக. அவர் எப்படி சொந்த கருத்து சொல்ல முடியும்? அதனால் இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏற்கனவே வந்து ஜெயக்குமார்லேருந்து அன்வர் ராஜாவிலேருந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திருடனுக்கு தேல் கூட்டினது மாதிரி மறுபடியும் பிஜேபிக்கு போயிட்டாங்களே, என்ன செய்யறது, எப்படி இது அந்த கட்சியை நடத்துறது அப்படின்னு திகைப்புல தான் கேபி முனுசாமியிலேருந்து எல்லாருமே இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியே ஏற்றுக்கொண்டாலும், கட்சியினுடைய உயர்மட்ட தலைவர்களே ஒப்புக்கொண்டாலும், பாஜக கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களான்னு கேள்வி இருக்கு. களத்தில் வேலை செய்வார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ அதிமுகவை ஒழித்து கட்டுவதற்கு பாஜகவோட வந்து நம்ம கூட்டணி போகணுமா என்கிற கேள்வியை வந்து பல நிர்வாகிகள் எழுப்புறாங்க. உட்கட்சி பூசல் அது இருக்குது. அதை புரிந்து கொண்டு இது வந்து ஒரு வருட காலம் நீடிக்காது. கடைசி நேரத்தில் எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அமித்ஷாவும் வேணாம், எனக்கு பிஜேபி வேணான்னு கலட்டி விட்டாரோ அது மாதிரி கலட்டி விட்டால் என்ன ஆகுறதுங்கிற கலக்கத்தில் இருக்கிறாங்க. அதனால தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒரு ஆறுதலை தேடிக்கொள்ளக்கூடிய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அவர்களை தேற்றுகிற ஆணையமாகவும் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் ஆளை அனுப்பி பார்ப்போம். 2 இலை தானே இருக்குது, இலையை பிச்சுட்டா என்ன பண்ணுறது, நிறையா இலை இருந்தால் தானே பிரச்சனை, இலையை பிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பதட்டத்தை உருவாக்குறதுக்கு ஏற்கனவே ஒரு சோளக்காட்டு பொம்மை மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து செங்கோட்டையனை காமிச்சாங்க. நீங்கள் எல்லா தோட்டத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளே போய் குருவியை விரட்ட முடியாது, கொக்கை விரட்ட முடியாதுன்னு ஒரு பொம்மையை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அதிமுகவிலிருந்து ஒரு பொம்மையை கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சு செங்கோட்டையனை காமிச்சு தான் இவரை கூப்பிட்டாங்க. இப்போ செங்கோட்டையனை அம்போன்னு விட்டாங்க. ஓபிஎஸ் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு இருக்காங்க.
டிடிவி தினகரனை நீ அன்றைக்கி போய் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்க, செக்அப் பண்ணிக்கன்ட்டாங்க. யாருமே வரக்கூடாது. சசிகலா வழக்கம் போல மௌனம் விரதம் இருக்கிறாங்க. அதனால் இப்போ யாருக்குமே அதிமுகவில் வேலை கிடையாது. சகுனி ஆட்டம் தொடங்கி விட்டது. எடப்பாடி பழனிசாமியா அமித்ஷாவா எந்த சகுனி வெளில போகிறாருன்னு இப்போ போராட்டம். ரைட் சார், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு ஏன் சொன்னார்னா, இந்த கூட்டணினால தொண்டர்கள் பெரிய டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க, மற்ற கீழ்மட்ட நிர்வாகிகள் டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க, அவங்களை சமாதானப்படுத்தணும், அதனால தான் வந்து இப்படி தான் சொன்னார். ரைட், ஓகே, ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டு, பொலிட்டிக்கலாக ஒரு நல்ல ஸ்டாண்டு, ஓகே. பட் இந்த ஸ்டாண்ட் எடுத்ததுனால திரும்ப கட்சி சின்னத்துக்கு பிரச்சனை வருது அப்படின்னும் போது எப்படி இதை ஃபேஸ் பண்ண போகிறார்? இந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு அவர் என்ன தான் வகுக்க போகிறார்? இல்லை, கட்சி சின்னத்தை வந்து அவர்கள் வேறு யாருக்கும் வந்து பறித்து கொடுத்து விடுவது என்பது நடைமுறை சாத்தியம் இல்லை. அதை வந்து முடக்குவதன் மூலமாக யாருக்குமே இரட்டை இலை சின்னம் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி அவங்க நகர்த்துவாங்க. அப்படி நகர்த்தினால் பிஜேபிக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கிறதா? பிஜேபி என்னன்னா, எடப்பாடி வந்து தன் பக்கம் வராமல் போய்விட்டால் இந்த கட்சியை வந்து உடைத்து அதை வந்து ஏற்கனவே உடைச்சிட்டாங்க, புதுசாக உடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் என்ன செய்யணும், யாரையாவது ஒருத்தரை பொதுச் செயலாளராக வந்து காமிப்பது மூலமாக. இப்போ எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்க போகிறாரு ஓபிஎஸ்க்கு அப்படின்னு ஒரு கூட்டம் தெரியுறாங்க. ஓபிஎஸ்க்கு இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா, எல்லா சொத்துக்களையுமே எல்லா சம்பாத்தியத்திற்கும் அரசியலில் சம்பாதிச்ச எல்லா சொத்துக்களையுமே கையில் இருந்தால் காசாக கேட்பாங்கிறதுனால லிக்யூடாக வச்சுக்கிற கூடாதுன்னு எல்லா ப்ராப்பர்ட்டியுமா வாங்கி போட்டார். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெரும்பகுதியை வந்து ஓபிஎஸ் வந்து ஓனர் ஆகிட்டாரு. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் காற்று முதற்கொண்டு அவருடைய அனுமதியை கேட்டு தான் வரும். அப்படியே அவர் சொத்து கேரளா பக்கம் போயிருச்சு. பினராயி விஜயனே விசாரிக்கிறாரு, இல்லையா பாதி கேரளாவை காணா, என்ன பூராத்தையும் வாங்கியிருக்காங்களே, யாரோ தமிழ்நாட்டிலேருந்து வாங்கியிருக்கிறாங்களே, அது யார் அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துக்கு அவர் வந்துட்டார். அதனால் அவர் செலவழிக்கவே மாட்டாருங்க. அவர் மௌன விரதம் இருப்பார், தியானம் இருப்பார், தர்ம யுத்தம் இருப்பார். தவிர தவறியும் காசு தரமாட்டார். இவரை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் செங்கோட்டைன்னு அது ஏற்கனவே முடிஞ்சு போனது தான். அது ஏற்கனவே கேரளாவுக்கு ஏற்றிட்டாங்க, அடிமாடி தான். அதை வச்சு நீ உழுகவும் முடியாது, பால் கறக்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. எடப்பாடி பழனிசாமியினுடைய கைப்பிடிக்கலே தான் அதிமுக இருக்கிறது. அவரை அசைத்து பார்ப்பதுக்கு ஒரு வட்டி தேர்தல் ஆணையத்தை அனுப்புவாங்க, ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, அமலாக்கத்துறை அனுப்புவாங்க, வருமான வரித்துறை அனுப்புவாங்க. எதுக்குமே சரியாகலைன்னா இவைகளை பூரா கூப்பிட்டு கொண்டு ஜெயிலில் அடைக்கணும்னு நடப்பாங்க. அவ்வளோதான், சிறைக்கு அனுப்ப முடியும். ஹேமந்த் சோரனுக்கு என்ன நடந்தது, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன நடந்தது, செந்தில் பாலாஜிக்கு என்ன நடந்தது, அது மாதிரி நீ ஜெயிலுக்கு போ அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் அந்த நகர. ஜெயிலுக்கு போனாங்கன்னா கட்சி தப்பிச்சிடும், கட்சி தொண்டர்கள் உற்சாகம் அடைஞ்சிட்டு மறுபடியும் வந்து வீறு கொண்டு அந்த கட்சி எழும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா இப்படி தான் சசிகலா ஜெயிலுக்கு போனாங்க, கட்சியை நம்ம கைப்பற்றிட்டோம், இதே வேலையை நம்மகிட்ட காட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கலக்கத்தில் இருக்கிறார். ஓகே, இப்போ இறுதியில் வந்து இப்போ ஜெயிலுக்கு போகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறீங்க. இப்போ இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. இப்போ என்னென்னா, அடுத்து இந்த ஷீட் அலோகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சீட் எவ்வளோ ஒதுக்கப்படுது அப்படிங்கிற விஷயம். ஃபஸ்ட்டு கூட்டணி ஆட்சிக்கே சரின்னு அமைதியானவர், பட் இப்போ அமைதி இல்லை, கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதுன்னு சொல்லி இப்போ வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டார். அடுத்து இந்த ஷீட் அலோகேஷன் போகும்போது அண்ணாமலை மாநில தலைவர் கிடையாது, பட் இப்போ அவர் ஒரு டிமாண்ட் வைக்கிறாராம், 84 சீட்ஸ் கூட்டணி கேட்கணும், பாஜக 84 கேட்கணும், அதிமுகவுக்கு ஒரு 150 அவங்களை வந்து சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானை வந்து முன்னெடுக்கிறாரு. இந்த விஷயத்தை எப்படி எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ள போகிறார்? இதே மாதிரி தேர்தலான தான் வச்சு எதிர்கொள்ள முடியுமா? அவ்வளவு சீட்டுகளை கொடுப்பதற்கு சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அதிமுகங்களை வந்து நீண்ட காலமாக பல மாவட்ட செயலாளர்கள்லேருந்து சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து விட்ட இடத்த பிடிக்கணும்னு இருக்கிற பழைய ஆட்கள்லேருந்து புதுசாக இடத்த பிடிக்கணும்னு அலையக்கூடிய ஆட்கள்லேருந்து அரசியலில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா ஆட்களின் திரட்சி உள்ள ஒரு வெகுஜன இயக்கம், சாதாரண இயக்கம் கிடையாது. அதிமுகவில் வந்து போட்டியிடுவதற்கு பல பேர் முயற்சி செய்வாங்க. ஒருவேளை வந்து ஏதாவது ஒரு நிர்பந்தத்திற்கு பணிந்து இப்படி ஒரு கூட்டணியை அமைத்தால் அதிமுக தொண்டர்களே இந்த தேர்தலை வந்து மிக மிக மோசமான ஒரு தோல்வியை வந்து தரக்கூடிய வாய்ப்பு வந்து பெரிய அளவில் இருக்குது. மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, பொதுமக்கள் வந்து இந்த கூட்டணி ஏற்க மாட்டாங்க. இது ஒரு பொருந்தா கூட்டணியாகத்தான் இருக்கிறது, ஒரு இயல்பான கூட்டணியாக, இயற்கையான கூட்டணியாக இது இல்லை. இப்படி போய் வந்து இவங்ககிட்ட போய் அந்த சீட்டை கொடுக்கறதுக்கு 84 சீட்டை கொடுக்கறதுக்கு புரட்சி தளபதி விஜய்கிட்ட கொடுத்தோம்னா தமிழ்நாடு முழுக்க சுற்றி வர்றாரு. இவங்க சுற்றி வந்தாங்கன்னா ஓட்டு குறையும். நயினார் நாகேந்திரனோ அண்ணாமலையோ அமித்ஷாவோ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் அதிமுக ஓட்டு 1 லட்சம் ஓட்டு இருக்குன்னா 50,000 குறைச்சி விட்டு போயிடுவாங்க. வந்து விஜய் வந்து ஒரு ரவுண்டு சுற்றி வந்தார்னா அவ்வளோ குறைக்க முடியாது, அவரால் ஒரு 25,000 குறைக்க முடியும். ஆனால் விஜய்க்கு மாசு இருக்குது, இளைஞர்கள் பின்னாடி இருக்கிறாங்க. அதனால் இயல்பான கூட்டணி என்பது அதிமுக தாவேகா கூட்டணி தான். விஜய் வந்து 50-50ன்னு கேட்குறாரு, பாதிக்கு பாதி நானும் வர்றேன், நானும் ஒரு 2.5 வருஷம் முதலமைச்சராக இருக்கேன், நீங்களும் இருங்கன்னு ஒரு ஈக்குவலாக கேட்குறாரு அப்படிங்கிற கோபத்தில் தான் அவங்க வந்து இந்த பக்கம் போயிருக்காங்க. இந்த பக்கமே அவங்க இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. மறுபடியும் யூட்டர்னை போட்டு விஜய் பக்கம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா
கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக கடைசி நேரத்தில் யாரோடையும் கூட்டணி இல்லை, தோற்றாலும் பரவாயில்ல, கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கிற நிலைமைக்கு தான் அவங்க திரும்புவாங்களே தவிர இவர்கள் போடுகிற எந்த அரசியல் கணக்குமே தேர்தல் வரைக்கும் நீடிக்காது. அது வரைக்கும் இந்த விளையாட்டு நீடிக்குமே தவிர தேர்தல் நேரத்தில் கடைசி நேரத்தில் அதிரடி திருப்பத்திலே தான் இது வந்து நிற்கும். ஒரு விரிவான உரையாடல், உங்களோட கருத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி.